ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய செகண்ட் ட்ரெக்கிங் இன் கர்நாடகா போகிறோம். காலையில் போயிட்டு ஃபஜர் ப்ரேயரை முடிச்சுட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன். என் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ஏன்னா வீக்கெண்ட்னால் ட்ரெஸ்லாம் வாஷ் போட்டிருந்தேன். அப்புறம் ட்ரெக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் கிட்ஸ்லாம், இந்த அம்பர்லா, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் மேண்டேட்ரியாக எடுத்து வச்சுப்பேன் எப்பயுமே. ஷூஸ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி கார்கோ பேண்ட்ஸ், ஏன்னா போகிற பாத் வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் அட்வென்ச்சர். ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தார், பிக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஜேர்னியை. ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங், அந்த ஒரு சில் விண்டில் நாங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தோம். இந்தியன் ஆயிலில் ஒரு ஹால் போட்டிருந்தோம் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கா, பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். அங்கே தான் நம்ம போய் ட்ரெக் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரோட் சைட் ஷாப் தான் நாங்கள் ஒரு ஆல்ட்டை போட்டோம். தட்டு இட்லி வித் திஸ் பக்கோடா இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், அல்டிமேட் டேஸ்ட்டு. ஒரு 2-3 பிளேட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். யூஸ்வலாக நாங்கள் ஹைவே எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டோம், அந்த ஒரு வில்லேஜ் வழியாக போனால் ஒரு பீஸ் இருக்கும் அது எப்பயுமே. ஸோ அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். லைக் ஐ ஆல்வேஸ் சே, டெஸ்டினேஷனோட ஜெர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த வழியில் நம்ம நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் பார்ப்போம். இந்த ஒன் ஆஃப் த லேக் அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம அந்த லெஃப்ட் டு ரைட் ஒரு எக்ஸ்டெண்டட் லேக், நடுவில் வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருந்தது, ட்ரீ இருந்தது. அதுக்கு ஆக்சசபிள் இருக்கான்னு தெரில, பட் நான் போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ಎಲ್ಲ ಮೋಷನಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ತಗೋತಾವ್ರೆ. அங்கே தூரத்தில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல, அந்த ஒரு பெரிய மவுண்டன் அந்த மிஸ்ட் அண்ட் க்ளவுட்ஸ் நடுவில் மறைஞ்சிட்ருக்கு. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். த சைட் வாஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு எங்களுக்கு இங்கேருந்தே தெரிஞ்சுது. நாங்கள் மேப் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதோடைய பேக் சைடு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரண்ட் சைடு போனோம். திருப்பி நாங்கள் வழியை கரெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக டெஸ்டினேஷனுக்கு வந்தோம். இங்கே பார்க்கிங் ஒரு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பைக்கை கீழே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சிவகங்காவில் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. ஒரு லெவல்லையுமே ஒரு டெம்பிள்ஸ் இருக்கும். நாங்கள் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதே மாதிரி மங்கீஸ்லாம் இருக்கும் ஆன் தி வேல. கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க உங்கள் பேக்ஸை. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் அட் 8:58. We'll see. The photo is coming, bro. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ். எங்கன்னா இந்த கோயில் இம்பார்ட்டண்ட்டான இது விஷயம்லாம் இதோட எண்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம மவுண்டன் ஏறி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பீப்புள் வராங்க. ஒரு ஸ்பாட்லேயும் ஒரு வேண்டுதலுக்காக அங்கே வருவாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு விதமான வேண்டுதலுக்கு. அது மாதிரி நாங்கள் ஒரு லெவலில் ஒரு விஷயம் பார்த்தோம். இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சா அவங்க வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா அது நடக்குன்ற மாதிரி ஒரு பிலீஃப். ஸோ அதை க்ராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த ட்ரக் ஹேஸ் ஸ்டார்டட். இந்த ஸ்டெப்ஸ்லலாம் அந்த பியூட்டிஃபுல்லாக கார்வ் பண்ண திங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ட்ரெக்கிங் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஃபன்னியாக தான் பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அந்த டிஃபிகல்ட்டி எவ்வளோ தெரியாது.
Bro, did we came to the halfway, bro? Did we came to the halfway? No. No, bro. Still so much to go. ஒரு சின்ன ஹோப்பில் தான் ஏறிட்டு இருந்தோம். இங்கேருந்தே இந்த வியூ இவ்வளோ அழகாக இருக்குன்னா டாப் ஆஃப் த மவுண்டன் போனால் எப்படி இருக்குன்ற அந்த ஹோப்பில் நாங்கள் கண்டினியூவாக போயிட்டே இருந்தோம். டாப் ஆஃப் த மவுண்டன் வரையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் அங்கே ஒரு ஹால்ட்டை போட்டோம். நான் மோர் குடித்தேன். அங்கே வாட்டர் மெலான் பைனாப்பிள்லாம் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாங்க. முடிச்சுட்டு அகெயின் எங்கள் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஏற ஏற டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருந்தது. வர எல்லா ஸ்டால்லையுமே ஒரு ஹால் போட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரீஎனர்ஜைஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் வே டு கோ. I think we have to go from inside only. Inside only. We'll see whether any backside entrance is there. Yeah, it is joining. It is joining, bro. But we have to go that way only. I think. No problem. இது மாதிரி தான் சில டைம் அந்த பாத்தை மிஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எப்படியாவது போயிடலாம் ரைட் பாத்தில். அது ஒரு பிரச்சனை இல்லை. அகெயின் ஒரு தேர்ட் ஹால்ட்டை போட்டோம் ஒரு வாட்டர் பிரேக்காக. இந்த வியூஸ் தான் நம்மளை வந்து போயிட்டே இருக்க வைக்கும். இங்கேருந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே, நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்களும் அந்த தாட்லேயே ஏறிட்டே இருந்தோம். Yeah, half we have it. Half means like more than half or in 100%. அந்த சிவனை பார்த்த உடனே ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோன்னு நினச்சேன். பட் இல்லை, இதுக்கப்புறமா தான் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டுன்னு ரியலைஸ் பண்ணேன். இப்போ நான் நிற்கிற இடம் தான் லாஸ்ட் டைம் நான் போன ட்ரெக்கிங்கோடைய ஹையஸ்ட் பாயிண்ட். இதிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் we have to finish this trekking. Still need to go there. மேலே போக போக எங்கடா இங்கே எந்த படிக்கட்டை காணுங்கிற மாதிரி வழியே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ராக்ஸ் நடுவில் 2 பக்கம் வந்து அயன் பார்ஸ் போட்டிருந்தாங்க. அதை ஹோல்ட் பண்ணி தான் ஏறுற மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து ரொம்ப ஸ்டீப். ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஆல் அவுட்டு. பட் இருந்தாலும் ஒரு ஹோப்போடு போயிட்டுருந்தோம். இட் வில் பி அமேசிங் ரைட். பட் இட் இஸ் ஸ்டெப்பை மெஷர் பண்ணால் என்னுடைய 4 ஃபிங்கர் வைக்கிற அளவு தான் இருக்குது ஒரு ஸ்டெப்போடைய லென்த்தும் ஹைட்டும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டெப்னாலும் கீழே வந்துடுவோம். இந்த மலையோட எக்ஸாக்ட் டாப் அந்த கார்னருக்கு தான் இப்போ போகணும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் சொன்னாங்க. Next stop on top. Amazing, right? Amazing sight. This will snatch your phone, right? There is a chance, right? Top of the mountain வந்தோம்ல, ஒரு சைடில் இந்த பெரிய நந்தி இருக்கும். இதுகிட்ட ப்ரேயர்ஸ் இருக்கிறதுக்காக நிறைய பேர் மேலே ஏறி வந்திருந்தாங்க. இந்த நந்தியை சுற்றி நிறைய ஃப்ளைஸ் சுற்றிட்டே இருக்கும். ஏன்னா அது மேலே அவங்க பூஜை பண்ணுறனால ஆயில் எதாவது ஊற்றுவாங்களான்னு தெரியல. அதை சாப்பிட்றதுக்கு மங்கீஸ் ஃபுல்லாக அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மத்தியில் அந்த நந்தியை சுற்றி வர்றது ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர். நெக்ஸ்ட் சைட் பார்த்துட்டோன்னா த டாப் ஆஃப் த மவுண்டன். அங்கேருந்து த ஹோல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். சீரியஸாக சொல்கிறேன், வர்த் இட். ஒரு லெசன் இந்த ட்ரெக்கிங்லேருந்து என்னென்னா, இந்த டாப்லேருந்து எப்படி எல்லா விஷயமும் சின்னதாக தெரியுதோ
லைஃப்லேயும் நெக்ஸ்ட் நம்ம ஏறி போயிட்டே இருந்தோன்னா எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கு சின்னதாக தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே அலைவ்.